ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 ரியாலிட்டி ஷோவுடைய நேற்று எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வாழ்க்கை போயிடுச்சு. பார்வதியை கூட்டு போயிட்டாரு கொடைக்கானலுக்கு. அதனால் அவர் திருந்த மாட்டார் போல். எல்லாரும் சொன்னாங்க பாரதியை விட்டு போயிடணுன்ட்டு. அதனால் அவர் விடாமல் இப்போ சுற்றிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய வாழ்க்கை போச்சுன்னு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதியை அவாய்ட் பண்ணிட்டாரு, பார்வதியோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை நம்ம எடுக்க வேணாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எவனாவது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா போட்டு இவங்க 2 பேரை வச்சே லைவில் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது கண்டென்ட் அப்படிங்கிறது பாரு கமருதீன் மட்டும்தான் ஆஃப்டர் த பிக் பாஸும் ஓடிக்கொண்டு இருக்கு. 1 மாதம் ஆக போகுதுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் த சேனலும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ விக்கல் சீக்கிரம் பற்றி போடணும்னு நினச்சாங்கன்னா அதில் பாரு தான் கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷை பற்றி போடணும்னு நினச்சாங்கன்னா பாயிண்ட்டை பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வோடைய தம்பி தான் தேவைப்படுது. அப்புறம் முழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சபரிநாதனுக்கும் பார்வை தான் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதாவது கமலனுடைய ஃப்ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இவர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி. உடனே பார்த்தியா கொடைக்கானல் போயிட்டு இப்பயும் அந்த கொடைக்கானல் நினச்சிட்டாங்க. பார்வதியை கழட்டி விட்டார். பார்வதி எப்படி வாழ்க்கை போச்சு பார்த்தியா அவங்களுக்கு. இதுதான் சொல்கிறேன், நல்ல ஒரு பையனாக கல்யாணம் பண்ணியிருக்கணுன்றது, நல்ல ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கணும். கமலத்தை பற்றி தெரியும்ல, அப்படி தான் கழட்டி விட்டு போயிடுவான்ட்டு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் ஆக்சுவலாக அது ரெட் கார்டு வாங்கி முடித்தவொடனே வெளியே வந்த பிறகு பார்வதி ஒரு சைடு அவங்க ஃபேமிலியோட போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கமருதீனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோமா. அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட்டு போன அந்த வீடியோ அது ஓகே. அதில் தான் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. அதில் அது ப்ரொமோஷன்ஸ்க்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு கமருதீன். அதை வச்சுக்கிட்டு பார்வதிக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கமருதீன் பார்வதி அப்படிங்கிறத தவிர வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். சரி, பாரு கமருதீனுடைய பாட்காஸ்ட் சீக்கிரம் வரப்போகுது. அது எங்கே யார் எந்த சேனல்லாம் தெரியல, பட் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ நமக்கு கூட அது கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஜாக் பாட்டு வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நீங்கள் பேசுனீங்களா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இல்லைங்க, வாய்ப்பு கிடைக்கல. இன்னமும் நான் பேசல பாரதிக்கிட்ட. பட் பேசணும், கண்டிப்பாக ஒரு நாள் பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பிளேயர் அப்படின்றது ஒரு ஹோல் சீசனே தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசனும் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் பார்வதிக்கு, ஏன்னா எல்லாருமே மட சாம்பிராணிங்க, மக்கு சாம்பிராணிங்க கூட விளாண்டது எல்லாருமே. ஸோ இவங்க இல்லைனா இந்த சீசனே பார்த்தீங்கன்னா ஊற்றி முடிப்பாங்க. திவாகருக்கும் கொஞ்சம் பொருந்தும் அப்படிங்கிறது தான். அது எல்லாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் குட். அடுத்து விக்கல்ஸ் அவங்க டீமோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதுலேயும் பார்வதி பற்றி தான் கேள்வி. பார்வதி வெளியே போன்னு சொன்னீங்களே, எப்படி உங்கள் அண்ணன் தங்கமானவன், உங்கள் அண்ணன் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க விக்கல்ஸ் டீம். உடனே இந்த காணொலியை போட்டு காமிச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி பார்வதிக்கு கிளம்ப சொல்லிட்டாரு சீக்கிரமாக, எப்படி சொன்னார்? மனிதாயமானம் இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை உடனே விக்ரமே வந்துட்டார். அந்த டைமில் பார்வதி பண்ணதுக்கு அந்த கோவம் வெளிப்பட்டது. இந்த மாதிரி சிவாஜி கணேசன் ஆரம்பித்தான். டேய் போங்கடா, நீங்கள் உங்கள் விக்கல்ஸ் டீம் வச்சு முட்டு கொடுக்குறதெல்லாம் வெளியே விக்கல்ஸ் டீமில் போய் முட்டு கொடுங்கடா. இங்கே மக்கள் பார்க்குற ஒரு ஷோவில் நீங்கள் முட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா விக்ரமுடைய வக்கரம் அவன் எவ்வளோ ஃபேக்கான ஆளுங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். சும்மா உட்காந்து ஊட்டிட்டு கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அரோரா காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் பாயுதும். ஆக்சுவலாக நான் இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்தது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் நான் வெளியே போய் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் நான் நர்சிங் பண்ண போகிறேன் அப்படின்னு உருட்டிகிட்டு இருந்த மூதேவி பிக் பாஸ் முடிஞ்சவொடனே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒரு இதோ நடிச்சிருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? அது ஜோஸ் இல்லை ஜாக்குன்ட்டு போட்டு தடவிட்டு இருக்கு உட்காந்து. இதெல்லாம் திருந்தாது அப்படிங்கிறத. இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்டனால இப்போ போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் இருக்குது. சும்மா உருட்டாதமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த காதல் கடிதம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுசாருக்கு. என்னன்னா, அதாவது யுகத்தில் நாம் இணைவோமா இல்லை விதி நம்மளை பிரிவோமா, விதியால் பிரிவோமா இல்லை நம்ம இணைவோமா, அடுத்து காதல் மங்காது உயிர் மறவாது அப்படின்ற மாதிரி கவிதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் இந்த சேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க லாட் ஆஃப் போயம்ஸ் எழுதுவாங்களாம், 2 ஈபுக் கூட எழுதியிருக்காங்களாம், அதாவது பர்சனல் போயம்லாம் எழுதியிருக்காங்களாம். ஆனால் அதில் வேறு பேரான் அரோரான்னு கிடையாதான், வேறு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. ஐட்டம்னு வச்சுருப்பாங்க, வேறு என்ன வச்சுருப்பாங்க, அது சொல்ல முடியாதான். சரியா?
அடுத்து 100 டேஸ் நான் உள்ளே இருந்தது எதிர்பாராத ஒரு விஷயம். ஆனால் எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அடுத்து உள்ளே வந்ததில் நினைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, துஷார் உள்ளே வந்தான்ல, 24 வயசில் இருக்கக்கூடிய நான் 18 வயசாக உணர்ந்தேன், என்னை வந்து உணர வச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம துஷாரை வச்சு பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து போய் ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாற்றணும் அப்படின்னு நினச்சினா என்ன மாற்றுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, அதான் மணி பாக்ஸ் எடுக்கலாம் போயிருந்தேன்ல, காணாம எடுத்தாரில் அதுக்கு மேலே நான் எடுத்துருக்கணுங்கிறது தான் மாற்றிருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர். அடுத்து த 50 ஷோ உடைய ரிவ்யூ. ஏன்னா அது எப்படி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த 50 ஷோ சுத்திகா இருக்கிறனால தான் ஓரளவுக்கு மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இல்லாட்டி இந்த ஷோவை வந்து எவனும் மதிக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அதனுடைய உதாரணம். இன்றைக்கும் சும்மா வளவலன்னு பேசிட்டு தான் கிடந்தாங்க அப்படிங்கிறது தான். குறிப்பாக 2-3 விஷயம் நடந்தது அப்படிங்கிறது தான். அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அரோரா திருந்திட்டாங்களா இல்லையாங்க? உண்மையிலே திருந்தினாங்கன்னா சொசைட்டிக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பட் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டிக்காக நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய முதலாக நான் தான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இந்த 50க்கு வருவோம். ஷிவ்கரன் ஓப்பன் பண்ணால் கலாய்ச்சி பேசுகிறாங்க ராஜத்தும் சகத்தை பற்றி. சகத்தை வந்து நேற்று சொல்லியிருந்தா தெரியுமா, போய் சாவிடா அப்படின்ற மாதிரி நம்ம ரஜத்தை சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து மனிஷா ஒரே அழுக, ஏன் இப்படி இருக்கோம் நம்ம, எனக்கு அலையன்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஸ்ருத்திகா வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணுறப்ப கன்சாடி வந்துட்டு உள்ளே வந்துட்டா. உள்ளே வந்து எதுக்கு நீ இப்போ வந்து உள்ளே வர ஸ்ருத்திகா, அவள் தான் அழுதுட்டு இருக்காள், அவளுக்கு ஸ்பேஸ் கொடு, நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்ற மாதிரி வந்து கேட்க. நான் என்ன சொல்கிறது, இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும்பொழுது சகத் உள்ளே வந்துக்கிட்டு சஷாதி கிட்ட வந்து கன்சாதி கிட்ட வந்து பயங்கரமான சண்டை. அதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளே என்ன சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யார் நம்ம ஸ்ருத்திகாவுக்கும் கன்சாதிக்கும், ஏன் நீ வந்து கண்ணை உருட்டி வர, உன்னை பார்த்தாலே வந்து பார்த்தனா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கேன், உனக்கு வந்து வருத்தமாக இருக்கா, அதெல்லாம் கண்ணை உருட்டுறதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியம், அதை நீ என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு போடு கன்சாடிக்கு. அப்போ சகத் உள்ளே வந்த உடனே சகத்துக்கும் கன்சாடிக்கும் ஃபைட் மாறிடுச்சு. என்னன்னா, நீ ஒரு 2 ஆம்பளையை உரசுற, யார் எத்தனை ஆம்பளையை உரசுறா அப்படின்ற மாதிரி ஃபைட்டு. இவன் தான் சகத் வந்து ரஜத்தையும் திக்விஜயும் உரசுறா அப்படின்னு சொல்லி, ஆம்பளை வேணுமா உனக்கு அப்படின்றா. அவன் உடனே உனக்கு 4 ஆம்பளை அப்படின்றா. உடனே அவள் வந்து படிக்காத பெண், நீ வில்லேஜ் கேர்ளு, நீ ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சகத்துக்கு வந்து ஒரே ஃபீலிங் ஆகி போச்சு. உடனே சன்சாரி வந்து அப்படியே பயங்கரமாக கண்ட்ரோல் எடுக்கிற அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஸ்ருத்திகா வந்து பார்த்தீங்கன்னா, சரி விடு, ஓ நேம் தான் அவனுக்கு டேமேஜ் ஆகுது, அவளை எதுக்கு நீ திட்டுற அப்படின்னு மாதிரி சொன்னோடனே கேமரா போய் ரெஜிஸ்டர் பண்ணுறான் அந்த கன்சாடி. பார்த்தியா, சகத் வந்து இப்படிப்பட்ட மோசமான ஒரு பொம்பளையாக இருக்கா, அவள் கேரக்டர் சரியில்லை, அவள் ரஜத்து கூட வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா, அப்படி பண்ணிட்டு இருக்கா, என்னமோ இந்த அம்மா வந்து ஒழுக்க சிகாமணி மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இதை வந்து இவ்வளோ பெரிய ஃபைட் நடக்குதா, ஊர்வசியும் ரீதியும் வந்து இந்த எபிசோட் பாருங்கள் ரொம்ப ஃபயராக இருக்க போகுது, செம்மையாக இருக்கா, லவ் திஸ் எபிசோட் அப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே சண்டைக்கு தான் வந்திருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திக்விஜய் வந்து கன்சாரியை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் அப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப, ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, ஐயோ சொன்னியா நீ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சகத் வந்து உடனே ஒரே ஃபீலிங், ஏன் இப்படி வந்து எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னொடனே ஸ்ருதிகா வந்து இங்கே பாரு, அவளாம் நார்மல் பீப்புளே கிடையாது, அவள் ஒன்றை வச்சு கேம் ப்ளே பண்ணுறான், பேசாமல் இரு, வார்த்தையை விட்டுறாத, கெட்ட வார்த்தை பேசிடாத, அவள் ஈக்குவலாக பேசுகிறான்றத நீ இறங்கி பேசுகிறாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான வந்து ஒரு அட்வைஸு உன்னை ஜகத்துக்கு வந்து தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜகத்துக்கு பாசிட்டிவாகவும் கன்சாதிக்கு நெகட்டிவாகவும் வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ திக்விஜய்கிட்டே கன்சாடி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம் அவள் ஒன்றை வச்சு தான் சர்வே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப சகத்துக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ரைட், ஓகே அப்படின்ற மாதிரி. இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், யார் கன்சாடி ஒவ்வொருத்தவங்கட்டா போய் சகத்தும் ரஜத்தும் சீக்ரெட் மேரேஜ் வந்து பண்ணிட்டாங்க போல், 2 பேரும் வந்து ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன்சாதி வந்து ரஜத்கிட்ட அலையன்ஸ் பண்ண முடியாமல் போயிருமே, ஐயோ ஏன்னா இப்படிலாம் பேசிட்டாங்கல்ல, ஒன்று என்ன பண்ணுன்னு தெரியாது, எல்லார்கிட்டையும் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது, நல்ல வேஷம் போடுறேன் எல்லாருக்கிட்டையும், நான் அப்படி பேசவே இல்லை, சகத்தாடி பேசிட்டா, அதனால தான் நான் வந்து ரஜத்தை வந்து தப்பாக நினச்சிட்டேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. உடனே ஆஹா இது வேலைக்கு ஆகாது, கன்சாடி வந்து இந்த லெவலுக்கு பண்ணுறா, ரஜத் அலையன்ஸுக்காக பிடிக்கிறா அப்படின்ற மாதிரி ரஜத் டீம் வந்து கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. ரஜத் டீம்னா யார், நம்ம ஸ்ருதிகா சகத் எல்லாருமே தான். ஸோ கன்சாடி வந்து இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுறா அப்படிங்கிறத கணிச்சிட்டாங்க. சரி, ரஜத் வந்து பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பாரு, நீங்கள் இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அலையன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா எங்கள் டீம்லேருந்து யாராவது நீங்கள் காப்பாற்றிக்கணும், அப்போ தான் வந்து அலையன்ஸ் கொடுக்கணும், அதை விட்டு நமக்கு எவனும் செய்யாமல் இன்னொருத்தருக்கு நம்ம அலையன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ரஜத் வந்து ஸ்ருதிகா சகத் எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க டீம் ஃபுல்லாகவே. சரி ஓகே, நாமினேஷன் எவிக்ஷன் எல்லாமே டிஸ்கஷனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஓகேன்றாங்க. அடுத்து லயன் வராப்பில், லயன் வந்துட்டு என்ன 50 பேர் இருக்கேன்றீங்க, ஒன்றும் களை கட்ட மாட்டேங்குதே, சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்,
16 பீப்புள் இதில் மொக்கையா இன்னும் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொன்னோடனே ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா கரனை போட்டாங்க. கரண் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரியா கலர்ஸ் டிவியில். உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்குங்க சண்டை போடணும் இங்கே, எனக்கு இயல்பாக தான் நான் வந்து சண்டை போடணும், என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டை போட முடியாது, இவங்கிற மாதிரி கேம் விளாட முடியாது அப்படின்றாரு. அப்புறம் என்ன எம்முகடா வந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போய் விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரண் வந்து தன்னுடைய மார்க்கெட்டை வச்சு சொல்கிறாரு. உடனே அப்படி இருந்தாலும் அவனை போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ 16 பீப்புளில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 16 பேருக்கும் ஒரு மேஸ் கேம் மாதிரி வைக்கிறாங்க. உள்ள மணிலாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. உள்ளே போகும்போது அந்த டிங்கு அடிச்சிருச்சுன்னா திருப்பி உங்களுக்கு ஒரு சான்ஸ், மொத்தம் 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க சரியா. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபேன்ஸுக்கு வந்து காசு போகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதில் ஒரு 43,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. 3 சான்ஸ், ஒரு தடவை டிங்கு அடிச்சுன்னா திருப்பி ஒரு சான்ஸு, அந்த மாதிரி 3 சான்ஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் சரியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அர்ச்சனாவுக்கும் பாவியாவுக்கும் ஒரு இது. பாவியா வந்து அர்ச்சனா கிட்ட சொல்கிறாங்க, முதல் நிக்கியை போய் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா நான் வந்து போய் நிக்கியை இது பண்ண முடியாது, ஏன்னா எனக்கும் நிக்கிக்கு வாய்க்காதாரு, நீ போய் நிக்கியை பண்ணி அங்கே போய் வந்து அலையன்ஸ் பிடிச்சி அப்படியே பிரின்ஸ் கிட்ட போய் அலையன்ஸ் பிடிச்சிக்கோ, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து எபிசோட் நடந்தது, வேறு 2 டாஸ்க்கும் நடக்கிற அந்த மேஸ் கேம் தான் முக்கால்வாசி போச்சு அப்படிங்கிறது தான். சரி, இந்த சீசனை வந்து நிஜமே வேல்யூ இழந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா பிக் பாஸ்க்கு போட்டியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சுவாரஸ்யம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு பெரிய டாப் ஸ்டார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா உட்காந்துக்கிட்டு நமக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்கல்ல, ரியோ விஜய் டிவிலேருந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க உட்காந்துக்கிறாங்க, நம்ம நடி தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் இறக்குதுங்கிறது பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.